ஹலோ கைஸ். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு முக்கியமான மேட்ச்னா அது ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்கிற ஆஷஸ் தொடர் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆஷஸ் தொடர் கிரிக்கெட்டை விளையாடும் ரசிக்கும் அனைத்து நாடுகளும் ஒரு ஆவலாக எதிர்பார்க்குற ஒரு சீரியஸ். ஸோ அந்த சீரியஸ் 2025 ஆஸ்திரேலியாவில் நடக்குது. முதல் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் நேற்று நடந்துச்சு. டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. முதலில் ஆட வந்த இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 172 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க. இங்கிலாந்து அதிகபட்சமாக ஹாரி ப்ரூக் 52 ரன் எடுத்திருப்பார். ஆஸ்திரேலியா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் 7 விக்கெட் எடுத்திருப்பார். ஆஸ்திரேலியாவில் ஹேசல்வுட், கம்மின்ஸ் 2 பேருமே இல்லாததுனால ஆஸ்திரேலியா கொஞ்சம் தளர்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் இல்லாதத மிச்சல் ஸ்டார்க் மட்டுமே அருமையான தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா இங்கிலாண்டை நிலைக்குலை செஞ்சிருப்பார். இதையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட இருந்த ஆஸ்திரேலியா அணியும் இங்கிலாண்டோட பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 132 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே முதல் நாளிலே 2 அணிகளும் சேர்த்து 19 விக்கெட்டை இழப்பது இதுவே முதல் முறை. இரண்டாவது நாளில் முதல் விக்கெட்டை சீக்கிரமாக பறி கொடுத்த ஆஸ்திரேலியா அணி 132 ஆல் அவுட் ஆன பிறகு ஆஸ்திரேலியா அணியில் அதிகபட்சம் அலெக்ஸ் கேரி மட்டும் 26 ரன் எடுத்திருப்பார். இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் 6 ஓவர் பந்து வீசி 5 விக்கெட் எடுத்து சாதனை படிச்சிருப்பார். இதையடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த இங்கிலாந்து அணி 164 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஆஸ்திரேலியா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் செகண்ட் இன்னிங்ஸ்லேயே 3 விக்கெட்டும் போலன் 4 விக்கெட்டும் எடுத்திருப்பாங்க. 205 ரன் எடுத்த வெற்றி என்று இலக்குடன் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிய ஆஸ்திரேலியா அணி 2 விக்கெட் மட்டும் இழந்து டிராவிஸ் ஹெட்டோட அதிரடியால் ஆஸ்திரேலியா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. சிறப்பாக ஆடிய டிராவிஸ் ஹெட் 83 பந்துக்கு 16 பவுண்டரி 4 சிக்ஸோட 121 ரன்னுக்கு ஆட்டம் இழந்திருப்பார். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே 2 நாடுகளும் 2 இன்னிங்ஸை சேர்த்து 2 நாளில் மேட்ச் முடிகிறது வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா அணி 5 டெஸ்ட் மேட்ச் கொண்டு தொடர் 1-0 லீடிங்கில் இருக்காங்க. ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.